வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பம்கின் சீட் எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பம்கின் சீடில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப நியூட்ரிஷியஸான ஸ்நாக்ஸ். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பம்கினோட சீட்ஸை எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் பக்கத்தில் இருக்கும். இப்போ சீடும் ஃப்ளஷையும் தனித்தனியாக பிரிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் இதை முக்கி வச்சிடலாம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சீட்ஸ் ஃப்ளஷ்லேருந்து தனியாக வந்துடும். ஸோ இந்த ஃப்ளஷை தனியாக எடுத்துகிட்டு இந்த சீட்ஸை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு க்ளீனான கிளாத்தில் இந்த சீட்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1 hour காயட்டும். இப்போ 1 hour ஆயாச்சு. நம்ம சீட்ஸ் எல்லாம் ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்டீல் பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 3 மணி நேரம் வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ இப்போ சீட்ஸை நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சீசனிங் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆயில் சால்ட்டும் எல்லா சீட்ஸையும் நல்லா கோட் ஆகிருக்கணும். இப்போ ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் இதை பேக் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரோஸ்டட் பம்கின் சீட்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல கோல்டன் டின்ட்டில் சூப்பராக பேக் ஆகிருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.